லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்கும். மாற்றம் ஒன்று தான் மாறாதுங்கிறது இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி. சில மாற்றங்கள் நம்மளை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும்னா கூட பண்ண பழகிடும் அப்படிங்கிறது. நம்மளுடைய முதுமை நமக்கு தனிமையை கொடுக்காது, வெறுப்பை கொடுக்காது, நமக்கு ஒரு புதிய சோஷியல் சர்க்கிளை கிரியேட் பண்ணி கொடுக்கும். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம். லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்கும். மாற்றம் ஒன்று தான் மாறாதுங்கிறது இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி. மாற்றத்தை பற்றி சில வேறு விதங்கள்லேயே நம்ம அப்ரோச் பண்ணலாம். என்னுடைய சில பாயிண்ட்ஸ் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம கண்ணுக்கு எதிர்க்கே கவர்மெண்ட் மாறுறது, சீசன் மாறுறது, நம்ம மாறின்னு இருக்கோம். நம்ம 18 வயசில் எப்படி இருந்தோம், இப்போ 68 வயசில் எப்படி இருக்கும், அப்பியரன்ஸு, கேரக்டர். முன்ன நம்ம அவ்வளவாக தைரியம் இல்லாமல் எல்லாத்துக்கும் பயந்தவங்களாக இருந்திருப்போம். இப்போ ரொம்ப தைரியமாக இருக்கும். இன்னும் நிறைய அனுபவங்கள் நம்மளை மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு அதுக்கு முந்தின தலைமுறை, இன்ஃபேக்ட் நம்மளோட தலைமுறையிலேயே கூட சில பேருக்கு அந்த காஃபி ஃபில்டர், அதுவும் அந்த பித்தளை ஃபில்டரில் காஃபி போட்டு குடிச்சாதான் குடித்தது, இப்படி காய்ச்சினா தான் காய்ச்சினது அப்படின்லாம் ஒன்று இருக்கும். இப்போ எவ்வளவோ தினசு பர்குலேட்டர்லாம் வந்துடுது. இன்ஃபேக்ட் இதை விட மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் குடிச்சு காப்பி குடித்த மாதிரியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம். அப்புறம் இப்போ வாஷிங் மிஷின் ஒரு கான்செப்ட் வந்துடுது. அதை ஓரளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நிறைய இடங்களில் நம்ம பார்ப்போம் ட்ரையர் அப்படின்னு விட்டுன்னு. நானே சொல்கிறேன்னே, எனக்கு ட்ரையரில் துணி போட்டு எடுத்தானாக்கா என்ன தோணும், அது கசங்கிற மாதிரி இருக்குது, அது கையால் மடிக்கிற மாதிரி நீட்டாக இல்லை அப்படின்னு. ஸோ சில விஷயங்களை நம்மளால் எளிதில் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது இயற்கை தான்னா கூட அதோடைய சில இடங்களில் அது நம்மளை ரொம்பவே பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிஷ்வாஷர்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி சொல்ல, ஆமாம் அதில் எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி போட்டதுக்கப்புறம் அது என்ன போடுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தெர் ஆர் பீப்புள் ஒரு உலகத்தில் ஒரு பங்கில் அதை ஃபுல்லாக நம்பி அதோட இயக்கத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என் பையனுக்கு கல்யாணம் ஆனப்புறம் அவனோட கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு போனபோது இப்போ நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் எனக்கு உங்களுக்கெல்லாம் எப்படியோ, எனக்கு மிக்ஸி இல்லாமல் சமைக்கவே தெரியாது. தினம் ஏதாவது ஒன்று அரைச்சாகணும், தேங்காவாவது அரைக்கணும். ஒரு தடவை எங்கள் வீட்டில் ஒரு 4 நாள் மிக்ஸி இல்லைன்னு பக்கத்து வீட்டு மிக்ஸியை கடன் வாங்கிட்டு வைக்கிற அளவுக்கு நான் மிக்ஸி இல்லாமல் எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு நினச்சிப்போம். அவ்வளவு நம்ம ஒரு விஷயத்தை அவ்வளவு தீவிரமாக பிடிச்சிக்கிறோம். என்னுடைய டாக்டர் இல்லை, மிக்ஸிங்கிற ஒன்றையும் பார்த்தது கிடையாது. அவளுக்கு அந்த சத்தமே பிடிக்கல, தாங்கிக்க முடியலை. இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் அந்த குக்கர் சத்தம் போட்டு 3 விசில் 4 விசில் அப்படி கேட்டு தான் நமக்கு அந்த சாதத்தோட பக்குவம் தெரியும். பட் அமைதியாக சமைக்கிற ரைஸ் குக்கர் இதெல்லாம் இருக்கிற இடங்கள் எல்லாம் உண்டு. என்னுடைய கசினோட வைஃப் சொல்லுவாள், ஐயோ எனக்கு அந்த குக்கரோட சத்தத்தை கேட்டாலே எனக்கு பிபி ஏறுறது அக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லாருக்குமே அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளை ஒத்துக்க முடியாது, நமக்கு அவங்கள ஒத்துக்க முடியாதுங்கிறது இருக்குது. ஆனால் மாற கற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப சௌகரியமாக இருப்போம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி டக்குன்னு இப்போ நம்ம பார்த்துட்டோம், நம்ம ஜென்ரேஷனில் எல்லோரும் சல்வார் கமீஸ் போட்டுட்டு கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுறோம், பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கிறோம். சில பேர் இன்னும் அதை பண்ண முடியாமல் இருக்காங்க. கண்டிப்பாக நமக்கே தெரியும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இன்னும் சௌகரியங்கள் உண்டு. எப்படி வேணால் உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாங்கிறதெல்லாம் இருக்கும். சாமான்களை தூக்குறதும் வேகமாக நடக்கிறதும் உண்டுன்னு மாற முடியாதவ இருக்கேன். இதெல்லாம் கூட சின்ன விஷயம். சாப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு நம்ம பண்ணுறது, நம்ம மெத்தடு, நம்ம மாத்திரம்தான் ரைட்டு அப்படின்னு உண்டு. இன்றைக்கி மார்னிங் கூட நான் என்னோடய ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்தில் என்னென்னா, ஒரு ரெசிபி இதுதான் கரெக்டு அப்படின்னு ஒன்று உண்டா, இன்னொருத்தர் சொன்ன சஜஷனை நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியுமா, மாற்றிக்க ரெடியாக இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன விஷயம். என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் அவளுடைய மதர்லாக்கு என்னென்னா, மோர்க்குழம்புக்கு மஞ்சப்பொடி போடுறதுன்னு ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு மாற்றத்தை ஒத்துக்கிறது, அந்த கலர் மாறுறத நம்மளால் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறது இருக்கும். இது நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து தரத்துக்கு உண்டு. வெளிநாட்டுக்கு போகணுன்னா நிறைய நம்ம பார்க்குறோம், நிறைய விதமான குவிசன் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு ட்ரை பண்ணுறதுல தான் பயணத்துடைய பர்பஸே இருக்குது. அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது நன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப நீங்கள் ரசிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல அது கிடைக்கணும், அதை ரசிக்கிறதுக்குன்னு கற்றுட்டோன்னா இன்னும் பயணம் இனிதாக இருக்கும். இப்போ என்னுடைய ரீசெண்டாக நான் ஒரு தடவை என் ஃப்ரெண்டு ஒருத்தரோட சிங்கப்பூர் போயிருந்தபோது அவர் சொன்னால், ரொம்ப அழகான ஊர், எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் எனக்கு ஒன்று இதை பற்றி ரொம்ப டல்லாக தோன்றுறது, இங்கே சீசன் மாறுறதே இல்லையே அப்படின்னு. அது நமக்கு கொதிக்கிற, இப்போது நம்ம பார்க்குறோம் கொதிக்கிற மே,
ரொம்ப குளிர்கிற நாட்கள், பேயாக மழை கொட்டுற நாட்கள் அப்படியெல்லாம் இருக்கும். அந்தந்த சீசனுக்கு உண்டான மாற்றங்கள் இருக்கும். பழங்கள், கறிகாய் எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் இருக்கும். நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு சில சமயங்களில் காட்டன் போட்டுப்போம், சில சமயங்களில் ஸ்வெட்டர் போட்டுப்போம். இப்போ நீங்கள் டெல்லி சைடெல்லாம் போனால் அவங்க சொல்லுவாங்க, வின்டருக்குன்னு ஒரு செட்டு க்ளோத் வச்சுருப்போம், சம்மர் வந்தோடனே அதை எடுத்து அடியில் வச்சுட்டு அப்புறம் சம்மருக்கு இருக்கிறத போட்டுப்போம், அதே மாதிரி மாற்றிப்போம். மாற்றம் இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்போம், நம்ம எல்லாம் நிறைய பேர் பண்ணாமே இருந்திருப்போம், இல்லை பக்கத்தில் நெய்பர் இருந்திருப்பாங்க. இந்த ஒரு அவங்களெல்லாம் மாறிண்டே இருப்பாங்க. ஆஃபீஸர் வேறு ஆஃபீஸராக இருப்பாங்க, அவருடைய பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். வந்த முதல் நாளைக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டைட் அட்மாஸ்பியர் ஒரு மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த மாதிரி எனக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக கூட இருக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நெய்பர், முதல்ல இருக்கிற நெய்பரோட நம்ம ரொம்ப பழகியிருப்போம். அவங்க மாறிட்டு போகும்போது நமக்கு கொஞ்சம் புதுசாக வர்றவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாகவே இருந்ததுன்னா அது நமக்கு தான் கெடுதல். அதை மாதிரி திக்கின்றோன்னா நம்ம இன்னுமே சௌகரியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்றும் உண்டு. நம்ம வந்து நிறைய பேர் ஒரு காலத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருப்போம், அப்புறம் தனி வீட்டுக்கு போயிருப்போம், இல்லைன்னா தனி வீட்டில் இருந்திருப்போம், அதை மாற்றி கட்டி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்போம். அந்த 2 சிச்சுவேஷன்லேயுமே அந்த மாறிட்டு வரும்போது சில பேருக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த பழைய வீடு, அதோடைய நினைவுகள். இப்போ அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் அங்கே எவ்வளோ பேர் கலகலன்னு இருந்தோம், அப்படி இருந்தோம், குடும்பம் ஒரே குடும்பம் மாதிரி இருந்தோம் அப்படின்னு தோணி, இங்கே தனி வீடு லோன்லியாக இருக்க, பேச பழக இல்லைன்னு. இது வந்து இங்கே ஃபுல் ஃப்ரீடம் இருந்தது, என்ன வேணால் எங்கே வேணால் வைக்கலாம், இது அது கூடாதுங்கிறாங்க, இது கூடாதுங்கிறாங்கன்னு. ஸோ இதை மாற்றிக்கிறது அவசியம். மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறதுங்கிறது நமக்கு புத்திசாலித்தனமான ஒரு காரியம், அது தவிர்க்க முடியாத காரியமும் கூட. நாங்கள் வந்து வீட்டில் எப்படி நார்மலாக சாப்பிடுவோம்னா பிரஞ்ச் அப்படின்னு ஒன்று சாப்பிடுவோம். அந்த 10-11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எல்லாம் கிடையாது, லஞ்சுக்கு முன்னாடி 2 சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டுடுவோம். அதுக்கப்புறம் ஒரு சாதாரணமாக ஒரு டிஃபன், தோசை, இட்லி அந்த மாதிரி சாப்பிடுவோம். நிறைய வீடுகளில் எப்படி இருக்கும், மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மத்தியானம் 2 மணி 3 மணி வாக்கில் லஞ்சு சாப்பிடுவாங்கன்னு. இப்போ நம்மளுடைய வீட்டிலிருந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கோ இல்லைன்னா ஒரு சீனியர் லிவிங்க்கோ போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம இது வரைக்கும் பழகினதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கலாம். இப்போ என்னுடைய பர்சனல் இதில் எப்படி இருந்ததுன்னா, எங்கள் அம்மா வீட்டில் அவங்க மார்னிங் டிஃபன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னோட வந்து அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அது வந்து ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. எனக்கு முதல்ல அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே தோணினா கூட நான் நினச்சிட்டேன், நான் எவ்வளவு ரெடியாக இதை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பட் அக்செப்ட் பண்ணிக்க பழகின்னு விட்டால் எல்லாமே ரசிக்கலாம். ஒரு மனிதர்களோட கூட சேர்ந்திருப்பதையோ இல்லை பிரிந்து இருப்பதோ வலி தரக்கூடிய விஷயமாக இருக்காது. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக வண்டி ஓட்டின்னு இருக்கேன். பாரிஸ் கார்னரில் இருந்த போதும் சரி, வேறு எங்கே இருந்த போதும் சரி, ஒரு ரூட்டு பழகிடும். இந்த ரூட்டில் தான் 2 வீலரில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க தினம் போகும்போது பழகின ரூட்டுங்கிறனால அது மனசு எங்கே இருந்தாலும் அது வண்டி ஓட்டிடலாம் வந்துடலான்னு விட்டு. சில சமயம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு கூட்டம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் மாற்றுன்னு சொல்லிட்டா எனக்கு வழியே தெரியாத மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். தெரியாத இடம் இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்மளால் வெளியில் வர முடியலைன்னு. இந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது நம்மளை ரொம்பவுமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயங்கள். அதிலேருந்து வெளியில் நம்ம வாலண்டியராக வெளியில் வந்து பார்க்கணும். இப்படி போனால்தான் எனக்கு இதுதான் பழக்கம், எனக்கு 5 மணிக்கு காப்பி குடிக்கலைன்னாக்கா தலை வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்கே எப்படி சூழ்நிலை இருக்கோ அந்த கம்பெனியில். இப்போ நான் ரீசெண்டாக கூட ஒரு இஷ்யூவில் பண்ணேன். இந்த சாயங்கால வேளையில் எனக்கு ஒரு 6-7 மணிக்கு மேலே வெளியில் கிளம்பி போகிறது, ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு தயக்கம் இருந்தது. ஆனால் நான் வந்து ஒரு நாளைக்கு என்ன ஆயிடும் பார்ப்போம், ஒரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி போனேன். இன்ஃபேக்ட் அந்த 7 மணிக்கு அங்கே ஆரத்தியில் இன்னுமே நன்னாக இருந்தது, இன்னும் நிறைய கூட்டம் இருந்தது, கலகலன்னு இருந்தது. நான் எது எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சேனோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 இயர்ஸாக ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். கல்யாணம் ஆகி வந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு டெய்லரிங் தெரியும். ஸோ நான் முதல்ல வாங்கிட்டு வந்தது மெரிட் பெடல் பண்ணுற மிஷின். அதில் மோட்டர் அட்டாச் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பையன் அழகான இந்த ஃபேஷன் மேக்கர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹேண்டியாக சின்னதாக போர்ட்டபிள் மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்தான். இட் இஸ் ஆல்சோ வெரி குட். ஆனால் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. எனக்கு டக்குன்னு ஒன்று தைக்கணும்னா நான் போய் என்னுடைய பழைய மெரிட்டில் தான் உட்காந்துக்கிறேன். பட் என்ன நான் திரும்ப எனக்கு சொல்லிக்கொள்வது என்னென்னா, உனக்கு ஒரு சௌகரியம் வேண்டும்னு பண்ணிக்கொண்ட ஏற்பாடை நீ இன்னும் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் பழகணும்னு ஒரு முடிவில் இருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே சில மாற்றங்கள் நம்மளை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும்னா கூட பண்ண பழகிடும் அப்படிங்கிறது ஒப்புத்துக்கணும்.
ஸோ நிறைய விஷயங்களில் யூ கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், நம்மளை அதிலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்து பழகினா இன்னும் சொசைட்டியில் நம்ம எல்லாரோடையும் நிறைய ஸ்நேகபாவத்தோடையும் இருப்போம். எல்லாரும் நம்மளை லைக் பண்ணுறதுக்கும் உண்டு. நம்மளுடைய முதுமை நமக்கு தனிமையை கொடுக்காது, வெறுப்பை கொடுக்காது, நமக்கு ஒரு புதிய சோஷியல் சர்க்கிளை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாருமே செய்ய வேண்டியது, எனக்கு இதுதான் இப்படித்தான் அப்படிங்கிற வழக்கத்திலிருந்து வெளியில் வந்து எனக்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியும், எல்லாவற்றோடும் பழக முடியும் அப்படிங்கிறதுக்கு மாற்றின்றோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இருக்க போகிற நாட்களில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். மனசையும் உடம்பையும் அது ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோம். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.